அண்ணே, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. எவ்வளவு பெரிய தொகை சார்? ஒரு 2, 2.5 லட்சம். அடிங்க ஐயோ! ரெண்டு செருப்ப. அண்ணே, ஏய், என்கிட்ட நான் பணம் காய்க்கிற மரமாடாகுது. சாருக்கு 2 லட்சம் நம்ம 2 லட்சம். ஏய், இதெல்லாம் எடுத்து அண்ணே, மண்டே அண்ணே, ஒடைக்கிட்டு அண்ணே. மட்டும் ஒழுங்கா ஓடி போட சொல்லிட்டேன். என்னண்ணே இப்படிலாம் பேசுற? உன்னை விட்டு எனக்கு வேற யாருன்னு இருக்கா? அண்ணே, நான் எங்க போய் நிப்பேன்? ஏய், போய் எங்கன்னா தெருவில் இல்லடா. ம். உனக்கு நான் ஒண்டிதான் கச்சனை இழிச்ச வாயேன். ஏன் பேங்க்ல போய் லோன் வாங்கு, வட்டிக்கு எங்கன்னா துட்டு வாங்கு, இல்ல நகையனா அடமானம் வச்சு வாங்கு. இதெல்லாம் பண்ண மாட்டேன் நீ. இங்க ஓனர் இழிச்ச வாயன் ஒருத்த உட்காந்துக்கிறான். அவன் தள்ள மிளகா அரைச்சலாம் நேரா கிளம்பி வந்துருவல நீ. அண்ணே, இப்படிலாம் பேசாதானே. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஏடா, உன்னை நம்பி மனசு விட்டு பேச கூட முடியலடா. எதனா சொன்னா கல்லால இருந்து துட்டு எடுத்துன்னு போயிடுவேன் பயமாவே இருக்குது. என்னண்ணே இப்படிலாம் பேசுற? டேய், நான் என்ன நடக்காதியா சொல்றேன்? இதே டேபிள்ல நான் வச்சிருந்த துட்டை எத்துன்னு ஓட வந்தாண்டா நீ. இப்போ நான் மறுபடியும் உன்னை நம்பி பணத்தை கொடுக்கணும், அதுவும் 2 லட்சம். இல்லண்ணே, ஒரு 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். எடுத்ததும் 3 லட்சம் சொன்னா நீ தரமாட்ட. அதான் 2, 2.5 சொன்னேன். டேய், உன்கிட்ட நான் 2 லட்சம் தரேன்னு எப்படா சொன்னேன்? இங்க பார் சோழா, காலங்காத்தால உட்காந்து எனக்கு கடுப்பேத்தி கலாச்சின்னு இருக்காத. ஒழுங்கா ஓடி போயிடு சொல்லிட்டேன். சரி, போயிட்டு இல்லைன்னா பரவாயில்லண்ணே. யார்ட்டாவது கடன் வாங்கி கொடுண்ணே. டேய், 3 லட்சம்டா. என்ன நம்பி எவன்டா கடன் கொடுப்பான்? என்னண்ணே 6-7 வண்டி வச்சு டிராவல்ஸ் நடத்துற, எத்தனை இடத்துல லோன் வாங்கியிருப்ப? அப்படி ஏதாவது வாங்கி கொடுண்ணே. சரி, முதல்ல உனக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு பணம்? அது நிலா கூப்பிட்டு தண்ணி கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், பொருள் வாங்கி போடணும். அப்படி இப்படின்னு ஒரு 3 லட்சம் செலவாயிடுண்ணே. அதுக்கு தானே கேக்குறேன். உன் ஒய்ஃப் தனியா பொண்ணு என்ன சொல்லுகிறாங்களா? அது அவளா சொல்லண்ணே, நானா தான் கூட்டு போலான்னு பாக்குறேன். என்ன நம்பி வந்துட்டானே, அப்ப நான் தானே அவளை நல்லா பாத்துக்கணும். அதுக்கு தானே கேக்குறேன். அண்ணே, ஒரு வீடு கூட பாத்துட்டேண்ணே. நீ பணம் மட்டும் கொடுத்தனா நான் மத்த வேலையை ஆரம்பிச்சிருவேண்ணே. டேய் சோழா, இது பாரு, என்கிட்ட ஏதுடா அவ்வளவு பணம்? உனக்கு நல்ல மாதிரியா சொல்ற, வேற என்ன ட்ரை பண்ணி பாரு. அண்ணே, நல்லா யோசிச்சு பாரு. நிலா என்னை விட்டு போயிட்டு வரலான்னு பயந்து நான் உங்ககிட்ட வந்து கண் கலங்கி நின்னேன். அப்பதான் நீ ஹாஸ்பிட்டல் அடிபட்டு இருக்க மாதிரி டிராமா போடுறா சோழா. நிலா கண்டிப்பா உன்னை தேடி வருவான்னு சொன்னேன். அதே மாதிரி நிலாவும் வந்தா, எங்களுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. இப்ப நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ம். இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதே நீதானே. இப்ப நீ இப்படிலாம் பேசலாமாண்ணே? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. டேய் சோழா, டேய் சோழா, டேய் தம்பி சோழா, அழுவாத. போட அவனை அழுவ கூட அண்ணன் சொல்லிருந்தா இல்லையா? அழுவாதடா. இந்த பாரு, அப்ப எனக்கு பணம் தர சொல்லு, அப்பதான் அழாம இருப்பேன். டேய் நீ முதல்ல வா. இல்லண்ணே, வா நீ சொல்லு. சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. டேய் நீ வாடா, வந்து உட்காரு முதல்ல வா. உட்காரு, உட்காரு சொல்றேன். டீ எடுத்து சாப்பிடு. டேய் தம்பி, சொன்ன புரிஞ்சுக்கடா. அண்ணங்கிட்ட அவள அமௌண்ட் எல்லாம் இல்லடா, நிஜமாடா. சோ டேய் சோழா, இந்த பாரு அழுவாத. இல்லண்ணே, உன் தம்பிக்கு நீ செய்யாம வேற யாருன்னு செய்வா? இந்த பாரு, சரி சரி பாரு, நான் யாரானா கேட்டு பாக்குறேன் இரு. அழுவாத, கண்ணு தொடி முதல்ல. இங்க பாரு சோழா, பணம் கட்டுதுன்னு வச்சியேன், மாசத்தை உடனே ஒழுங்கா கட்டா கட்டிடணும், சரியா? நீ சரியா கட்டலன்னு வச்சியேன், கடங்கார நேரா என் வீட்டு வாசல்ல தான் வந்து நிப்பான். என் பொண்டாட்டி பத்தி உனக்கு நல்லா தெரியும், அத மறந்துடாத. அண்ணே, நான் அப்பெல்லாம் விட்டுருவேன் நானே. என் தலையை அடமான வச்சாதான் நான் கடனை கட்டிட மாட்டேன். அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருண்ணே. சரி இரு, பாக்குறேனா? அண்ணே, உடனே கிடைக்காத அண்ணே. ஏண்டா உடனே எப்படா கடிக்கும்? நேரம் பார்த்து பேசணும், அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கணும். இன்னும் அது எவ்வளவு வேலைக்குதுடா. சரி, அப்ப நீ அதை பொறுமையா கூட பண்ண.
இப்போதைக்கு கொஞ்சம் பணம் கொடுண்ணே. அதான் நான் முதல்ல எடுத்து குத்தன்ல, நீ தானே வானான. எது? அது 500 ரூபாயா? அண்ணே, கொஞ்சம் பெரிய தொகையா வேணும்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே. கொஞ்சம் பார்த்து பண்ணுண்ணே. லைஃப் மேட்டர்ண்ணே. என்ன ரொம்ப பத்திரடா சோழா நீ. அமௌண்ட் வரும்போதே இவனுக்கு எப்படிதான் தெரியும் தெரியல. எவ்வளவு வேணும்? ஒரு 20,000ண்ணே. 1 2 3 4 5 6 7 8. இந்தா, இதுல 19,500 ரூபா இருக்குது, வச்சுக்கோ. உன் பாக்கெட்ல ஒரு 500 ரூபா இருக்கானே, அதையும் சேர்த்துட்டேண்ணே. ஆ? இல்ல, எனக்கு கொடுக்க தானே அதை எடுத்த. அதையும் சேர்த்துட்டேன்னா ரவுண்டா வந்துரும்ல. அதான். இப்ப ரவுண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு தேவைன்னு வரும்போது என் சொந்த அன்னைக்கு நான் கேட்கறது இல்ல, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். உன் மேல எனக்கு அவ்வளவு மரியாதை, பாசம், நேசம் எல்லாமே இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. வரேன். நல்லா வருவடா. அண்ணே, அப்புறம் அந்த 2,80,000 ரூபாய மைண்ட்ல வச்சுக்கோண்ணே. மறந்துடாத. சொல்லு அண்ணே. 20,000க்கு டீ வடை வாங்கினவன் நான் தான்டா. டேய், இது என்னடா பாதியில இருந்து ஆரம்பிக்குது? பாதிலாம் இல்லண்ணே, ஆல்ரெடி நீ தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க 2 எபிசோடு பார்த்துட்டோம். என்ன விட்டுட்டு ஏன்டா பாத்தீங்க? பெருசாலாம் ஒண்ணும் இல்லண்ணே. இதோ இந்த ஹீரோ இருக்கான்ல, இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். இதை ஆடியன்ஸுக்கு மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இவனா கொலை பண்ணா? பார்த்தா பாவமா இருக்கானேடா. பாவமா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பல பாவங்களை பண்றாங்க. நல்ல ரைமிங்டா. நீங்களே பேசி நீங்களே பாத்துக்கோங்கடா. சரி போடு. என்ன நடக்குதுங்க? அண்ணி, வாப்பா உட்காரு வா. என்னண்ணே, நீங்க வீட்ல இருக்கீங்க, வேலை முடிஞ்சிருச்சா? ஆமாப்பா, இன்னைக்கு சைட்ல பெருசா வேலை இல்ல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஓ, ஏன் பாண்டி, உங்களுக்கும் வேலை இல்லையா? இல்லங்க, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைய முடியுமா? அதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சும்மா வீட்டுக்கு வந்தேன். பல்லம் போன் பார்த்துட்டு இருந்தான். சரி டைம் பாஸ் ஆகுமே, அவன் கூடவே அப்படியே உட்காந்துட்டேன். சரி சரி, நீ உட்காருப்பா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அண்ணே, அதெல்லாம் வேண்டாம், நான் குடிச்சிட்டு தான் வந்தேன். நீங்க உட்காருங்க. சரிப்பா, நீ உட்காரு, பரவாயில்ல. என்ன, சோழன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? இல்லையேப்பா, ஏன் கேக்குற? அவர் சரியில்லைண்ணே, என்னமோ பண்றாரு. நான் ஃபோன் பண்ணா எப்பவுமே எடுப்பாரு. இன்னைக்கு 2 முறை கால் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து நான் வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி வச்சுட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஃபோன் வரவே இல்ல. அவன் ஏதாவது டிரைவிங் போயிருப்பான்ப்பா. வண்டி ஓட்டும் போது போன் எடுக்க கூடாதுல்ல. இல்லண்ணா, அவர் டிரைவிங்ல இருந்தா நான் டிரைவிங்ல இருக்கேன்னு ஃபோன் அட்டென்ட் பண்ணி சொல்லுவாரு. இல்ல பெரிய சவாரினா எனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லுவாரு. இந்த தடவை 2மே பண்ணல. ரொம்ப டிஃபரெண்டா பிஹேவ் பண்றாரு. அவர் என்கிட்ட மறைக்கிறாருன்னா அவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு தான் அர்த்தம். நீ நினைக்கிறது கரெக்ட் தான்ப்பா. அவன் முன்னாடி அப்படிதான் இருந்தான். ஆனா இப்ப அப்படி எல்லாம் இல்ல, திருந்திட்டான். இல்லண்ணா, அவர் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாரு. அதெல்லாம் இல்லைங்க, அவன் ஏன் மறைக்க போறான்? ஏதாவது வேலையா இருந்திருப்பான். போன் பேச முடியாதுன்னு சொல்லி எடுக்காம கூட இருந்திருக்கலாம்ல. மத்தபடி வேற ஒண்ணும் இருக்காது. அப்போ அவர் பண்ற திருட்டுத்தனத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு, கரெக்டா? ஐயோ, அப்பெல்லாம் இல்லைங்க. இல்லையே, நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் யதார்த்தமா தாங்க சொன்னேன், சப்போர்ட்லாம் பண்ணல. இல்ல பாண்டி, நீங்க இப்படி பண்ற ஆள் இல்லையே. அவர் என்னடான்னா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படியே எடுத்தாலும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு. நீங்க அவருக்கு அன்வான்டா சப்போர்ட் பண்றீங்க. இது சரியில்லையே. நான் நார்மலா தாங்க சொன்னேன். நான் அவனை காலையில இருந்து பார்க்கவே இல்ல. காலையில நீங்க 2 பேரும் ஒன்னா தானே வெளில போனீங்க? ஆமால, நான் அவனை டிராப் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டேன். அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்ல. அதான் அப்படி சொன்னேன். எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னமோ தப்பா இருக்குண்ணே. நீ விடுப்பா, அவனுங்க என்ன பெருசா பண்ணிருக்க போறானுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ இரு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். டேய், உனக்கு ஏதாவது சொல்லுமா? ஐயா நீ
பாருங்க, நான் பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த உலகத்திலே இல்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. சார் வணக்கம் சார். ஆ வாங்க தம்பி. ராத்திரிக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமா சார், வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் உடனே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடலான்னு வந்துட்டேன் சார். கரெக்டா யோசிக்கிறீங்க தம்பி. சிட்டில நல்ல வீடு, அதுவும் நல்ல ஓனர் அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். காலையில டூலெட் போட்டு ராத்திரி வாடகைக்கு போன வீடெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இங்க வீடுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. சார், இதுல 20,000 டோக்கன் அட்வான்ஸ் இருக்கு. மீதி அட்வான்ஸ் பணம் நான் 2 நாள் உங்களுக்கு கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார். தம்பி, இத வாங்குறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். ஆ, என்ன கண்டிஷன் சார்? உங்க வீட்ல எத்தனை பேரு? நான் தான் சொன்னேனே சார், 2 பேர் தான், நானும் என் ஒய்ஃபும். ஆ, எப்பவும் 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்களா? இல்ல சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பப்போ வருவாங்க. அவங்க எத்தனை பேரு? ஆ, என் அண்ணன் தம்பி 2 பேரு, அப்பா, மொத்தம் 4 பேர் சார். அப்பப்போ வந்து போவாங்க சார். அப்போ நீங்க மொத்தம் 6 பேரு. இல்ல சார், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். இங்க பக்கத்துல ஒரு சொந்த வீடு இருக்கு சார். நானும் என் ஒய்ஃபும் இவ்வளவு நாள் அங்கதான் இருந்தோம். இப்போ தனி கொடுத்தலம் போலான்னு முடிவு பண்ணி தான் வீடு தேடி வந்தோம் சார். ஆனா அவங்க எல்லாம் அங்கதான் சார் இருப்பாங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க சார். ஓ சரிப்பா. இது அபார்ட்மெண்ட். ஓ. இங்க நிறைய பேர் இருந்தா தண்ணி பிரச்சனை வரும். ஆ, அதனாலதான் ஆமா சார். தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அப்புறம் ராத்திரி 11 மணிக்கெல்லாம் கேட்டை பூட்டிடுவேன். ஆ. வேணும்னா சாவி டூப்ளிகேட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்க சார், ஆனா உள்ள வந்ததும் அதே மாதிரி பூட்டிடணும். கண்டிப்பா சார். நடு ராத்திரியில சத்தம் போட்டு யாரையும் எழுப்பிடக்கூடாது. ஓகே சார். நான்வெஜ் சமைக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா கருவாடு எல்லாம் சமைக்க கூடாது. எனக்கு செட் ஆகாது. என்னமோ இந்த ஆளு கதவை தட்டி நான் கொடுக்க போற மாதிரியே பேசுறான். என்ன அமைதியா இருக்கீங்க? ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே பண்ணிக்கலாம் சார். அப்புறம் ஓகே 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 சார், எனக்கு எல்லாமே ஓகே சார். நீங்க முதல்ல இந்த அட்வான்ஸ் பிடிங்க சார். ம். சரி தம்பி, இன்னும் 2 நாள்ல மீதி பணத்தை கொடுத்துட்டு நீங்க எப்ப வேணாலும் வந்து குடியேறிக்கோங்க. தேங்க்யூ சார். வாங்க. சார், ஆ? அப்புறம் கீழே இருக்கிற அந்த டூலெட் போர்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துறீங்களா சார்? இதோ இப்பவே எடுத்துறேன். வாங்க போலாம். தேங்க்யூ சார். வாங்க. ஓகேவா தம்பி? தேங்க்யூ சார். வாங்க. டாக்டர், வானதி, வாங்க வாங்க. உட்காருங்க. பேஷண்ட்ஸ் யாரும் இல்ல, பார்த்தது தான் வந்தேன். சொல்லுங்க வானதி. இல்ல டாக்டர், சும்மா பேசலான்னு தான் வந்தேன். ஏதாவது குடிக்கிறீங்களா? டீ சொல்லவா? ஐயோ இல்ல, வேண்டாம் டாக்டர் அதெல்லாம். டீ குடிப்பீங்க தானே? குடிப்பேன். அப்புறம் என்ன சொல்றேன். ம். இங்க ஒரு பாய் டீ எடுத்துட்டு வருவாரு, சூப்பரா இருக்கும். நான் எடுத்துட்டு வர சொல்றேன். ம். எடுத்துக்கங்க. நீங்க ரொம்ப கைராசியான டாக்டர்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நீங்க வரலனா கூட மக்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. கேட்க நல்லாதான் இருக்கு. அதே சமயம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க குணமாகறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் டாக்டர், உங்க ஃபேமிலில எல்லாருமே டாக்டர்ஸ் தானா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. என் ஃபேமிலில நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். ஓ. என் அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் பண்றாங்க. இப்பயும் ஊர்ல விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ.
எனக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஸ்கூல் டைம்ல இருந்தே எல்லாரும் என்ன டாக்டர்னு தான் கூப்பிடுவாங்க. நான் சொல்றத கேட்டு ஊர்ல எல்லாரும் என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. என்னால டாக்டர் ஆகவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இப்போ நான் டாக்டர் ஆயிட்டேன். என்னை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு நான் தான் இப்ப ஃபேமிலி டாக்டரா இருக்கேன். ஓ ஏன் டாக்டர் நீங்க பயங்கரமா படிப்பீங்க போலயே. ஏங்க, படிக்காம எப்படி டாக்டர் ஆக முடியும்? இல்ல செலவு பண்ணா கூட டாக்டர் ஆகலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கேட்டேன். அவ்வளவு காசெல்லாம் எங்க வீட்ல இல்லைங்க. நல்லா செலவு பண்ணி சீட் வாங்கிடலாம். ஆனா படிச்சாதானே டாக்டர் ஆக முடியும். ஆமா ஆமா. 12th நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நல்ல கட் ஆஃப் வாங்கியிருந்தேன். அதை வச்சு திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சது. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. இதெல்லாம் பண்றது எவ்வளவு கஷ்டம்ல. கஷ்டம்தான். அதுவும் என் ஊர் ஆளுங்க இருக்காங்களே, அவங்க என்ன கிண்டல் பண்ணியே மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. அவர் டெய்லி என் வீட்டுக்கு வருவாரு. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? அட்வைஸ் பண்ணதான். நம்ம பறக்க ஆசைப்படக்கூடாது, டாக்டர் படிப்பெல்லாம் உனக்கு எதுக்குன்னு ஒரு மாதிரி பேசுவாரு. அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கற மாதிரியே இருக்கும். அவர் போன உடனே புக் எடுத்து உட்காந்துப்பேன். ஓ முன்ன விட இப்பதான் ரொம்ப ஃபோர்ஸா படிப்பேன். சத்தியமா என்னாலலாம் இப்படி எல்லாம் இருக்கவே முடியாது டாக்டர். இப்ப என்கிட்ட வந்து யாராச்சும் முடியாதுன்னு சொன்னாலே நான் அதை அப்படியே நம்பிடுவேன். நம்ம அவ்வளவுதான் போலன்னு எனக்கு ஏன் மேலேயே நம்பிக்கை வராது. ஆனா நீங்க அதை அப்படியே மாத்தி யோசிச்சிருக்கீங்க. அன்னைக்கு அப்படி யோசிச்சதுதான் இன்னைக்கு என்ன இங்க உட்கார வச்சிருக்கு. இப்ப கூட நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, அப்போ சித்தப்பாக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. நான் தான் அவருக்கு ஆபரேஷனே பண்ணேன். அதுக்கு என்னன்னு சொல்வீங்க? அவருக்கு வேற ஏதாவது நோய் கூட வந்திருக்கலாம். ஆனா பைல்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க நிறைய ஜோக் போடுவீங்க, ஃபன்னா பேசுவீங்கன்னு செல்வம் சொன்னா அதே மாதிரி தான் இருக்கீங்க. டாக்டர்னா ஒருன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆமா ஆமா. அது ஒண்ணும் இல்லைங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு ஜோக் சொல்லுங்களேன். திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்களேன். சரி, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். சரி, ஒரு முறை ஒரு பேஷண்ட் ஃபுல் பாடி செக்கப்புக்காக வந்தாரு. அப்பெல்லாம் ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும்னா 15,000ல இருந்து 20,000 வரைக்கும் ஆகும். சரின்னு அவங்க கேட்ட எல்லா டெஸ்டும் எடுத்தோம். ரிசல்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துருச்சு. அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை எதுவும் இல்லைன்னா சந்தோஷம் தானே பட்டிருப்பாங்க. அதுதான் இல்ல. நான் 20,000 செலவு பண்ணி டெஸ்ட் எடுத்திருக்கேன், அது எப்படி எனக்கு நீங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்வீங்கன்னு சட்டையை பிடிச்சிட்டாரு. அவரை என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவீங்க? அப்புறம் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு மைல்டா அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி அயன் டேப்லெட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்தே அவர் நகர்ந்தாரு. தம்பி, வானதி இல்ல? அண்ணா வாங்கண்ணே, டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கண்ணே. அப்படியா? சரி, ஓகே, நான் வெளில வெயிட் பண்றேன். சரிண்ணா. பாண்டி, வா பாண்டி, எப்ப வந்த? ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. சாரி பாண்டி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். செல்வம் சொன்னா. என்ன சொன்னாரு டாக்டர்? ஐயோ டாக்டரா? என்னால முடியல பாண்டி. டாக்டர் செம ஃபன்னான ஆளா இருக்காரு. சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறே வலிச்சு போச்சு தெரியுமா. ஒருத்தரு இவர்கிட்ட ஃபுல் பாடி செக்அப் பண்ணிருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அது எப்படி எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லுவேன்னு, ஏதாவது இருக்குன்னு சொல்லுன்னு சண்டை போட்டாராமா. அம்மா சுத்தமா முடியல. இதுக்கெல்லாம் சிரிக்கிறது? ஏன் உனக்கு சிரிப்பு வரலையா? கொஞ்சம் கூட வரல. அப்போ நான் சரியா சொல்லன்னு நினைக்கிறேன். டாக்டர் அவர் வாயால சொன்னா கண்டிப்பா நீ சிரிப்ப தெரியுமா. அவரு ரொம்ப